புவனேஸ்வர் குமாரே அடிக்க முடியாது. ஏ இருக்குடா இதுக்குடா ஆர்சிபி எதுக்குடா அடிக்கணும்? நல்லா தான்டா போட்டிருக்கேன். ஆர்சிபி என்ன அடிக்க போற? சும்மா கான்ட்ரோவர்சி ஆக்கி விடுவோம். அதுக்கு சொல்ல வரேன். சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் அடிக்கிறியே எனக்கு புரியல. ஏன் அப்படி? அதான் ப்ரோ சும்மா சம்மந்தமே இல்லாம பேசுனாலே இப்ப பாக்குறாங்க. கரெக்ட்டா பேசுனா எங்க பாக்குறாங்க? டேய் இவன் கரெக்ட்டா பேசுறான்டா. இது வேணாம் அப்படின்றானுங்க இப்ப. டேய் நீ வாட்டி இப்படி உண்மையெல்லாம் பேசாதடா. ஏன்டா இப்படி உண்மையெல்லாம் பேசுற? சும்மாவே இங்க பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் பேசுனேன்னா சுத்தமா பார்க்க மாட்டாங்க. ஏதோ யோகா கிளாஸ்க்கு வந்த மாதிரி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. வாய் தொந்து 2 வார்த்தை பேசு. சொல்லுங்க இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டாங்க தான் அண்ணா. வாங்க உனக்கு தான் தெரியுமே. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என் கூட யார் இருக்கானா, என் தம்பி ஷியாம் இருக்கான். ஹைடா ஷியாமு. வணக்கம் ப்ரோ, வணக்கம். இன்னைக்கு மேட்ச் எனக்கு பார்த்தேன்னா, இன்னைக்கு ஓகே தோத்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு கேட்டால் ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, இன்னைக்கு தோத்தது வந்து எனக்கு அவ்வளோவா ஹர்ட் ஆகலைன்னு மாதிரி சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்படிதான் இருந்தது. இந்த ஹூடா நாய் மட்டும் கொஞ்சம் ஆயின்ட்டு சரி, ஹூடா மட்டும் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அங்கே தான் ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. நீ என்ன நினைக்கிறா அந்த மேட்ச் பற்றி? ப்ரோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து ஒரு விக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் இல்ல ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து உங்களுக்கு விக்கெட் விழுந்துருச்சு. ஸ்டில் இந்த மேட்ச்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்ஸ் வந்து கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கும் ஆயுஷ் மாத்ரே வந்து சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்தான். ஆயுஷ் மாத்ரேயும் சரி, டிவல் பிரவிஸும் சரி, உங்களுக்கு சூப்பரா ஒரு மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆனா அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீமுக்கு வந்து ரன்னை ஸ்லோ பண்றது வந்து உங்களோட, அதாவது சொல்ற முன்னாடில இருந்தே விளையாடுற ஒரு சீனியர் பிளேயர்ஸ்னு சொல்றவங்க தான் உங்க டீமுக்கு வந்து இப்போ வந்து ரன் ரேட் வந்து கம்மி பண்றாங்க. அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா, தூபே மிடில் ஆர்டர்ல வந்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ரன் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. குத்தமா சொல்ல வரல, நான் எப்படி சொல்ல வரேன்னா இது வந்து அப்படியே எடுத்துட்டு போயிருக்கணும். ஒரு மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் பாலுக்கு பால் ரன்னாச்சும் எடுக்கலாம். அதை கூட அவங்க பண்ணல. ஆனா என்ன கேட்டேன்னா முதலுக்கும் பரவாயில்ல, முன்னாடி ரொம்ப இதா இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்டென்ட் காமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் எனக்கு. அது கரெக்ட் தான். ஆயுஷ் மாத்ரே இன்டென்ட் காமிக்கிறான். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி பிளேயர் தான். நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன், அவனோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரா ஆடுறான். முதல்ல இருந்தே இன்டென்ட்டோட ஆடுற பிளேயர் தான். அது வந்து அவங்களுக்கு கிளிக் ஆயிருது. அவனுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸா மட்டும் அவனுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து டீமுக்கு வந்து பிளஸ் தான். அதே மாதிரி தான் டிவல் பிரவிஸ் வந்து எய்தர் திஸ் ஆர் தட் தான். ஆனா சீரியஸா டெவால் பிரவிஸ் சூப்பரா ஆனான். அந்த ஸ்பின்னை எப்படி ஆடணும் சேப்பாக்கலங்கிறதுக்கு செம்ம எக்ஸாம்பிள். நல்லா இன்னைக்கு தூபேக்கெல்லாம் நல்லா கிளாஸ் எடுத்தா இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பால் குத்தி இதாக்குள்ள அப்படியே ஸ்வீப் கலெக்ட் பண்ண, அதெல்லாம் சூப்பரா இருந்தது அவன் அடிச்ச ஷாட். லைன் ஸ்லாக் கிடையாது ப்ரோ. அதுதான் எனக்கு பிரவிஸ்ட பிடிக்கும். இப்போ முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பிச்சில் ஆடிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் யங்ஸ்டர் அப்படின்றதுலாம் இல்லை. அதை வந்து சூப்பரா ஆடுறான். ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது ப்ரோ. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் கேட்ச். அது எனக்கு தெரிஞ்சு கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கன்வெர்ட் ஆகாம இருந்துருந்துச்சுன்னா, கேட்சா கன்வெர்ட் ஆகாம இருந்துருந்துச்சுன்னா இன்னும் சிஎஸ்கேக்கு வந்து ஸ்கோர் போர்டு வந்து ஹையா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து தீபக் கூட வந்து எனக்கு வந்து பெருசா அவனை சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். போன வீடியோலயே சொல்லியிருந்தான்டா சாம், இவனுக்கு பதிலாக வந்து மணிஷ் பேடியை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். கிஷோர் தான் கேட்டான், நீ எத்தனை பிளேயரை மாத்திக்கிட்டே இருப்ப, இருக்கிற பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணான்னு கேட்டு விட்டான். இருக்கிற பிளேயர்ஸ் மூலம் பெர்ஃபார்ம். நீங்க வந்து தீபக் கூட வந்து தோனிக்கு அடுத்து இறக்கி விடுறீங்க. அவன் ஹிட்டர்லாம் கிடையாது ப்ரோ தீபக் கூட. ஆக்சுவலி தீபக் கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு அவனோட ஸ்பாட் வந்து 1 டவுன் ஆர் 2 டவுன் தான். நீங்க வந்து அவனை வந்து 14வது ஓவர்ல இறக்கி விட்டுட்டு அடி 6 அடி 4 அடின்ட்டு சொன்னா அது நம்மளோட தப்பு தான். அதாவது மேனேஜ்மெண்டோட தப்பு தான். அவனால அப்பெல்லாம் ஹிட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி எனக்கு டீம்ல ஒரு கன்சர்ன் என்னன்னா, விஜயசங்கரை வெளியே தூக்கிட்டு திரும்ப வந்து தீபக் கூட உள்ள கொண்டு வரீங்க. அது எப்படின்னா அந்த சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கு அதுதான் இப்போ ஜடேஜா மேலே ஆடுறதே எனக்கு பிடிக்கல. எதுக்கு ஜடேஜாவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இப்போ பேட்டிங்கில் அந்த அளவுக்கு அவன் ஃபார்ம்ல இல்லை T20ல. எதுக்கு வந்து ஜடேஜாவை மேலே ப்ரொமோட் பண்ணி அவன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு 6-4 அடிச்சா மிச்சது பாலெல்லாம் கட்டையை தான் சாப்பிட்டான். அதுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டரை எடுத்துட்டு வந்தா ஜடேஜாவுக்கு பின்னாடி வரப்போறான். அவன் இந்த யங்ஸ்டர் ஏதாச்சும் இப்போ கூட இன்னைக்கு என்ன பண்ணான், அது ஒரு யங்ஸ்டர் எடுத்து வந்து அவன் ஏதோ பண்ணுவான்ல, அதையே வந்து சென்னை பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சேப்பாக் மாதிரி பிச்சில் 155, அதுவும் இவங்க ஒரு பவர் பேக்கடு ப்ரோ. கரெக்ட். என்னன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலைனாலும் நீங்க பாத்தீங்கல்ல, இன்னைக்கு இப்போ சிஎஸ்கே சைடே பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி எஸ்ஆர் சைடு பார்த்தோம்னா இஷான் கிஷன் சூப்பரா ஆடினான். சும்மா பிளைன் ஸ்லாக் பண்ணாம கிடைக்கிற பால் அடிச்சுட்டு சூப்பரா ஆடினான்.
ஓப்பனிங்ல வந்துட்டு ஃபின்னாலன் அகாடமியில வந்துட்டு நான் அபிஷேக் சர்மாவை சேர்த்துடலான்னு இருக்கேன். ஏய் என்னடா அப்படி சொல்ற? யங்ஸ்டர் தானடா. ப்ரோ யங்ஸ்டர் தான் ப்ரோ. ஆனா பிச்சுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல ப்ரோ. அதான் ஆல்ரெடி நம்ம எஸ்ஆர்எச் மேட்ச் பத்தி பேசியிருக்கும் போது நான் இதே பாட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா ஏனோ தானோன்ட்டு விளையாடுறது மட்டும் கிரிக்கெட் இல்ல ப்ரோ. அட்லீஸ்ட் எப்படி வருது, பால் பிச்சு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தானே ப்ரோ வந்து கேம் கொண்டு போக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நான் வந்து ஃபினாலன் அகாடமியில கண்டிப்பா சேர்த்துருவேன். சரி ஓகே, நீ பேட்டிங் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சன்ரைஸ் பவுலிங் பார்த்தியா? பேத் கமிங்ஸ் போன இயர்ல தான் கிஷோர் போட்டி இருந்தான். என்ன பழைய பேத் கமிங்ஸ் பார்த்தா இன்னைக்கு சூப்பரா போட்டிருக்கான் அவனும். ஹர்ஷல் பட்டேல் சீரியஸா இம்ப்ரெஸ். நான் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் எடுக்கும் போது ஏன்டா இங்கெல்லாம் அடி பொழந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங்கும் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு நல்லா தான் போட்டிருக்காங்க பவுலிங். அதை பார்த்தியா? ஆக்சுவலி இன்னைக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஸ்பின் கொஞ்சம் ரன்ஸ் போனாலும் அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. வழக்கம் போல வந்து அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களோட அந்த இன்டென்ட் ஆஃப் அப்ரோச் தான். சும்மா இப்போ 155 தான் டார்கெட். எதுக்கு அந்த இன்டென்ட் ஆஃப் அப்ரோச் சொல்லுங்களேன். வீணா விக்கெட் தானே போகுது. ஒரு ப்ரெஷர் தானே நீங்க கீழே இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு வந்து பில் பண்ணி கொடுக்குறீங்க. நீ பாத்தீங்கன்னா கிளாசன் வந்து மேலே வர வேண்டியத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கரெக்ட். அதுக்கு கிளாஸ் இன்னைக்கு ஏன் மேல வந்தா வர வேண்டிய அவசியம் இருந்தது? ஏன்னா உனக்கு பின்னாடி பேட்ஸ்மேன் இருந்தாலும் அனிகேத் ஆக்கியிருக்கலாம், நிதிஷ்குமார் கடைசியா கூட கிளாஸ் வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு ஓகே எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. பட் இது ஒரு ஆர்டர் பர்சன்ட் போட்டிருக்கும்ல உனக்கு. அது ஏன் நான் வந்து சொல்றேன் இவனை மேல கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே கான்பிடன்ஸ் இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து சுத்தமா வந்து இந்த சீசன் வந்து படவே மாட்டேங்குது. இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க நல்லா ஷைன் ஆவாங்கிறதுனாலதான் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் எப்படி தோனி வந்து போயிட்டு இருந்தாரு. ஜடேஜா 100 தான் அந்த சமயத்துல வந்து பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. சோ என்னன்னா கிளாசன் வந்து ஸ்பின்னை கொஞ்சம் வந்து டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாஸ் வந்து மேல டாப் ஆர்டர்ல வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா அது ஒரு சரியான கேம்பிள் எனக்கு தெரிஞ்சு. இப்ப இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. பட் இன்னும் எவனாச்சும் இப்ப இன்னைக்கு நிதிஷ்கோ யாருக்கோ படலைன்னா அப்படியே அது வந்து ஒரு தப்பான மூவா போயிருந்திருக்கும். ப்ரெஷர் பில்ட் ஆக வந்து உங்க பவுலிங்ல வந்து இன்னைக்கு சாம் கரன் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டான் ப்ரோ. அது காமாடா. அதே 100 வந்து ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா 2 பவுண்டரி கொடுத்துருவான். ஆனா நான் அந்த மூல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே சாம் கரனுக்கு ஓவர் ஏன் கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம். அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் ஓவரோடய கட் பண்ணி இருந்திருக்கலாம். எனக்கு இந்த 2வது எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்தது தப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜடேஜாக்கு நீ இந்த 2வது ஓவர் ஜடேஜாக்கு அங்கே நீ ஒரு ஓவர் தள்ளி இருந்திருக்கலாம். எனக்கு ஜடேஜா பார்த்தா 3.3 சம்திங் தான் போடுறோம். சூப்பரா போட்டான். ஸோ அங்க வந்து தோனி ஒரு சில ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டான். அதுக்கு இல்லாம எனக்கு இன்னொன்னு பார்த்தா இன்னைக்கு அன்சுல் கம்போஜ் எப்பா என்னமா போடுறான்டா. சூப்பரா போட்டு ப்ரெஷரை செம்மையா இந்த டிராஸ் எடுத்த விக்கெட்ல போன மேட்ச் பூரன் விக்கெட் எடுத்தான். கடைசி விளாண்ட மேட்ச் இந்த மேட்ச் ஹெட் விக்கெட் எடுத்தான். சூப்பரா போடுறான்டா. அவனோட சீம் லெங்த் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி ஃபீல்ட் செட் சூப்பரா வச்சு போட்டா ஹெட்டுக்கு. பாத்தீங்கன்னா ஹெட்டோட ஒரு ஸ்ட்ராங் இதே வந்து ரூம் கொடுத்தா கவர்ஸ் மேல அடிக்கிறது, இல்லைன்னா லெக் சைடு போட்டா மிட் விக்கெட் மேல அடிக்கிறது. அதான் அவனோட ஸ்ட்ராங் லெங்தே. சோ பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு லெங்த் பால் போட்டா ஹெட்டுக்கு ரூமும் கிடைக்கல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஹெட் வந்து அவுட் பிளேடு தான் அன்சுல் கம்போஜ். அதுக்கு அடுத்து உங்க பவுலிங் வந்து நல்லாவும் இருந்துச்சு. அதே போல வந்து கொஞ்சம் இதாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒய்டு எக்ஸ்ட்ராஸ் வழக்கம் போல வந்து எக்ஸ்ட்ராஸ்னு பேசணும்னாலே நம்ம தலைவனை பத்தி பேசிதான் அவனை மத்தீசா பத்தி ராணா பத்தி. எப்பா என்னடா எப்பா எங்க டியூலனாலும் இப்படிதான் போடுவான், டியூ இல்லனாலும் இப்படிதான் போடுறான். சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. 100 அகமது பவுலிங் பண்ணும்போது பாத்துட்டு இருந்தேன். இப்படி ரிலீஸ் பண்றான், பால்ல இருந்து எப்படி தண்ணி வந்து அப்படி தெரிக்குது ப்ரோ. அந்த அளவுக்கு டியூ இருக்குது. அவனுமே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நிறைய நோபால் 2-3 நோபால் போட்டு தப்பிச்சிட்டு நல்ல வேலை பெருசா இல்லைன்னா ஆக்சுவலி அது கிரைம் தான். ஒரு ஸ்பின்னர் வந்து லைன் நோபால் வந்து அது ஒரு 2 நோபால் போடுறதுங்கிறது வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவறு பண்ண. ஏன்னா எக்ஸ்ட்ராஸ்லயே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டார்கெட்டே 150 சம்திங் தான் இருக்குது. அதுல நீங்க 15 ரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ்லயே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆப்போனன்ட்க்கு அட்வான்டேஜ் தானே. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பத்திரலா வந்து பேட்டிங் ஆடும்போது பேட்ஸ்மேனுக்கே சரி என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா யாக்கர் தான் போட போறான்ட்டு காலை வேற வச்சுக்கிறானுங்க. லெக் சைடுக்கும் ஆஃப் சைடுக்கும் கரெக்டா நின்னுக்கிறானுங்க. அவன் ஒய்டு போட்டுறான். சோ கண்டிப்பா ஒரு ஒய்டு வரும் அப்படிங்கிறதுக்கும் வந்து பேட்ஸ் வந்து ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு சேஞ்ச் பண்ணது எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் ப்ரோ. டீமுக்கு வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க எல்லாருமே.
ஓவர்டனுக்கு வந்து சாம் கர்ன் எவ்வளவு பரவாயில்லன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோலயே. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அவனை நீங்க வந்து இப்போ பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவன் டாப் ஆர்டர்ல கூட நீங்க வந்து கொஞ்சம் இறங்கி விட்டு விளையாடு அப்படின்ற சொல்ற அளவுக்கும் அவன் வந்து டீசென்டான பேட்ஸ்மேன் தான். ஆனா பவுலிங் ரொம்ப மட்ட ரகமா போட்டான்டா. சில பால்லாம் ஒண்ணுமே இல்லாத பால் இந்த இவனுக்கு போட்டான். லைக் கிளாஸனுக்கு ஒரு பால் போடுறான், எங்கிட்டோ வைட் அவுட்ஸே போறான். இது என்ன பால்னே தெரியல. அப்புறம் இன்னும் ஒன்று ஷார்ட் பிச்சா போடுறான், பேச எல்லாமே அங்க ஃபீல்டரே கிடையாது. கொஞ்சம் அது சும்மா போடுறான், என்னமோ போடணுமே மாதிரி போடுற மாதிரி தான் இருக்குது எஃபர்ட். ஆனா அவனுக்கு ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சான். பட் இருந்தாலும் பவுலிங்ல வந்து ரொம்ப சொதப்பிட்டான். அதுவும் இல்லாம நான் இன்னொரு அண்டர்ரேட்டட் 2 பேர் பாக்குறேன். இந்த காமிந்து மெண்டிஸும் நிதிஷ்குமார் ரெட்டி செம்மையா ஆடினாங்க. அதாவது அது வரைக்கும் கொஞ்சம் நெயில் வைடு இருந்தா வைடு போட்டாலுமே நெயில் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் செமையான இந்த ஃபுட் மூமெண்ட்ஸ் ஒரு மைண்ட் கேம் விளாண்டானுங்க. அங்கதான் முடிஞ்சுச்சு. அப்படியே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? பண்ணிட்டாங்க ப்ரோ. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி இப்போ லாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் பண்ணணும் என்னை கேட்டா. ஆமா, ஓகே. பட் எப்படியோ எனிவேஸ் எப்படின்னா சென்னை தோத்துருச்சு. ஸோ இதோட அஃபீஷியலா சென்னை வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு இனிமேல் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஸ்ஆர்எஸ்ஆல அடுத்து 5 மேட்ச் ஜெயிக்க முடியுமா? நீ என்ன நினைக்கிற? கஷ்டம் தான் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா பாட்டம்ல இருக்கிற டீம்ஸ் வந்து தோத்துட்டே இருக்காங்க, டாப்ல இருக்க டீம்ஸும் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்ற போது டீமோட கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி 5க்கு 5 ஜெயிச்சா குவாலிஃபை ஆகலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஐயோ சாரி கேஸ், கொஞ்சம் கரண்ட் போயிருச்சு. இங்கிட்ட பார்த்தா சிஎஸ்கே வெளியே போயிட்டாங்க. எஸ்ஆர்எஸ் வந்து திருப்பி வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எவ்வளோ அடுத்த மேட்ச் என்ன நடக்கும்னு தெரில. ஸோ ஓகே, நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளில் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். ஷாம் பேடா ஷாம். பை ப்ரோ. பை பை.